பாருங்க, என் செடியெல்லாம் மழையில் நனைஞ்சிருச்சுங்க. பஞ்சு எடுக்க வந்தேன், பஞ்சு எல்லாம் எடுக்க முடியல. ஒரு 4 மணி தான் எடுத்தேன். அதுக்குள்ளே மழை வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா. ஆனால் மழை வர்றது ரொம்ப நல்லது தான், இருந்தாலும் நான் பஞ்சு எடுக்கும்போது வந்துருச்சுங்க மழை. என் செடியில் எப்படி, ஆனால் மழையில் பாருங்கள் என் செடியில் எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. வானெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, கருப்பாக இருக்குது. இன்னும் மழை வரமாட்டேங்குது. இதாங்க விவசாயம். மழை வந்து என் செடியில் எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. ஆனால் நான் பஞ்சு எடுக்க தான் வந்தேன். ஆனால் கடைசியில் மழை 4 மணி தான் எடுத்தேன். பஞ்சு மழை வந்துருச்சு, எடுக்க முடியல. இனிமேல் எடுத்தாலும் அது ஈரமாயிடும். இனிமேல் நாளைக்கு வெயில் அடித்து காஞ்சாதான் எடுக்க முடியும். விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஆனால் கஷ்டப்பட்டாலும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. விவசாயம் பண்ணி நம்மளே அதை பண்ணி நம்மளே அதெல்லாம் செஞ்சு நம்ம அதை பயிரை அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்து போகும்போது அது ஒரு சந்தோஷம் கிடைக்க பாருங்கள். அது அப்படி இருக்கும். அதனால் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அது எனக்கு இருக்குங்க. இப்போ இது வந்து விவசாயம் பண்ணுறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா, விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.